पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे। இது எங்கேயுமே உண்மை அப்படின்னு நான் சொல்றேன்னா, உண்மை பேசுறதோ, பொய் பேசாம இவர் உண்மை பேசுறாரு, அல்லது உள்ளத்துல உண்மையா இருக்கிறாரு சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அந்த உண்மை அல்ல இது. இது பரம்பொருளினுடைய உண்மை. இந்த இப்ப நம்ம எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கோம், எப்படி நம்ம இங்க வந்தோம், போன பிரிவில் நம்ம எங்க இருந்தோம், அடுத்த இறந்ததுக்கு அப்புறம் எங்க போறோம், ஒரு கணம் நீங்க தியானிக்கணும், சிந்திக்கணும் நான் சொல்ல மாட்டேன். சிந்தனைங்கிறது மனம் சார்ந்தது, தியானம்ங்கிறது இதயமும் ஆன்மாவும் சார்ந்தது. நீங்க சிந்திச்சீங்கன்னா, கண்ணை மூடி நீங்க ஒரே நொடி ஏன் இந்த பிரபஞ்சம் இருக்குது, என்ன அவசியம் இருக்குது, ஏன் இந்த இருத்தல் நிலை இருக்கணும், ஏன் இந்த பூமின்னு ஒண்ணு இருக்கணும், ஏன் நம்ம பிறக்கணும், ஏன் இது கடல் மலை வானம் இதெல்லாம் எதுக்கு இருக்கணும், தேவையில்லையே. இதற்கு பதிலா இது சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் அர்த்தம் இல்லாதவை, இது போல கேள்விகளே அர்த்தம் இல்லாதவை, அதற்கான பதிலும் அர்த்தம் இல்லாம தான் இருக்கும். இது இந்த சிவத்தினுடைய லீலை, இதுதான் வேதங்கள்ல இருந்து சொல்லப்படுது. அப்படித்தான் இருக்கும். இது அதனுடைய விளையாட்டு. பல வடிவங்களாக அது உருவெடுத்து அந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, டைனோசார்னு ஏதோ ஒன்று இருந்துச்சு, இப்ப நம்ம இருக்கிறோம். நிறைய விலங்குகள் வரும், உயிரினங்கள் வரும், அழிஞ்சு போகும், பூமியே அழிஞ்சு போகும், பூமியே ஒரே ஒரு கணத்துல மாயமா மறைஞ்சு போகும். ஏன்னா இந்த அண்டத்துல இது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னே தெரியல. பூமி, சூரிய குடும்பம், இது போல எண்ணற்ற சூரிய குடும்பங்கள், பூமி போல நிறைய உயிரினங்கள் வாழ்வதற்குள்ள கோள்கள், இது போல பால்வெளி திரள்கள், இது போல பல லட்சம் பால்வெளி திரள்கள், இதுக்கப்புறம் பிளாக் ஹோல்னு தனியா ஒண்ணு இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து கோடியில் ஒரு பல ஆயிரக்கணக்கான கோடி இந்த கிரகங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள் ஒரே நொடியில அந்த பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒன்றுமே தெரியாத, விஞ்ஞானிகள் போக முடியாத இடத்துக்கு ஒரு நொடியில கரைஞ்சு போயிடும். இப்ப நம்ம இது உட்கார்ந்து பேசிக்கவே தேவையில்லை. இது ஏன் இப்ப பேசுறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல நமக்கு கஷ்டம்னு ஒண்ணு வருது, அதனால இங்க உட்கார்ந்து இதை பேச வேண்டியிருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. இந்த துயரத்திலிருந்து விடுதலை அடைவது முக்தி. இப்ப இன்னைக்கு ஒரு துயரம் இருக்கு, இதுல இருந்து நான் இன்னைக்கு விடுதலை அடைஞ்சிட்டேனா அப்படின்னா கிடையாது, அது நாளைக்கு தொடரும். அப்ப ஒரே அடியாக பிறப்பை அறுப்பது, மாணிக்க வாசகர் வார்த்தையில சொல்லணும்னா பிறப்பு அறுத்தல். எல்லாத்தையும் செடி கொடி மரம்லாம் அறுக்கிற மாதிரி, வேரோட அறுத்து எடுக்கிற மாதிரி, நம்மளுடைய பிறவிகளை, பல லட்சமான பிறவிகளை, சரியா சொல்லணும்னா 84 லட்சம் பிறவிகள் ஒரு மனிதனுக்கு. இந்த 84 லட்சம் பிறவிகள்ல மனித பிறவி 9 லட்சம். இது போல கணக்கு இருக்குது. இத்தனை லட்சம் பிறவி இந்த உடம்பு, பறவையாய் இத்தனை லட்சம், விலங்காய், அசுரராய், தேவர்களாய், மனிதர்களாய், புல்லாய், பூடாய், மரமாய், இது போல எண்ணற்ற லட்ச பிறவிகளை வேரோட அறுத்தால் அது நிரந்தர விடுதலை. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு, அப்ப நான் எங்க போவேன்? நீங்க எங்கிருந்து நீங்க வந்தீங்களோ அங்க போயிருவீங்க. எங்கிருந்து வந்தோம் தெரியாது. நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நம்பிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு சொல்லப்பட்டது என்ன, இன்னாருக்கு நீங்க குழந்தை, அந்த உடம்பு கருவுல இருந்து நீங்க வந்தீங்க, அவங்க 2 பேருடைய செல்லு தான் நீங்கன்னா, செல்லுக்கு உயிர் கொடுத்தது யாரு? வெறும் 2 ஜட பொருள்கள், ஆண் பெண்ணுடைய 2 ஜட பொருள்கள் சேர்ந்து ஒரு உயிர் எப்படி வரும்? வராது. அதுக்கு முன்னாடி ஏதோ இருந்திருக்கணும். அப்ப அவங்களுடைய பெற்றோர்கள், இப்படியே போக போக போக
எங்கிருந்தோ முதல்ல தோன்றின ஒரு உயிரினம், அந்த உயிரினத்திற்கு ஒரு உயிர் வருது. அதிலிருந்து பல உயிர்கள் பிரியுது. அறிவியலாளர்கள் சொல்றபடி, அவங்க கணக்கெடுத்தபடி நீரில ஒரு உயிரினம் தோன்றியிருக்கு. அதிலிருந்து படிப்படியா நிலத்துக்கு வந்திருக்கு. அதுக்குலிருந்து அப்படியே மனிதர்கள் பரிமாணங்கள்ல பல வகையான 84,00,000 உயிரினங்கள் இருக்கு பூமியில. இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? இதுக்கு பேரு தான் ஆத்ம விசாரணம்னு பேரு. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு பேரு என்னன்னா, வேதங்கள்ல இருக்கிறதுக்கு உபநிடதங்கள். வேதங்கள்ல இருந்து வந்தது தான் உபனிஷத் அப்படின்னு சொல்றது. இதற்கு பேர் என்ன? ஆத்ம விசாரம், ஆன்ம விசாரணை. ஜீவாத்மா யாரு? பரமாத்மா யாரு? இத பத்தி விசாரணை பண்றது. விசாரணை எங்க பண்றது? கோர்ட்ல பண்ண முடியாது. நமக்குள்ள செய்துக்கணும். அது உங்களுக்குள்ள யாரும் செய்யலங்கிறதுனால நம்ம முன்னாடியே உட்கார்ந்து இது போல நம்ம சொல்லி இது போல நீங்க செய்யுங்க, சிந்திங்க. ரமணர் திருவண்ணாமலையில அமர்ந்து, வெங்கடராமன் அவருடைய பெயர், இயற்பெயர். மதுரையில ஒரு திருச்சுழிங்கிற ஊர்ல பிறந்தாரு. அவங்க தந்தையார் இறந்து போறாரு. அப்ப அவருக்கு 16 வயது ஆகுது. தன்னுடைய தந்தை இறந்து போய் இங்க கிடக்குறாரு. எப்படி இறந்தாரு? திரும்பவும் வரமாட்டாரா இவரு? இறப்புனா என்ன? இந்த கேள்வியிலிருந்து பிறந்தது அவருடைய முக்தி. முக்தி அடைஞ்சிட்டாரு. இப்ப அவரை நம்ம பகவான் ரமண மகரிஷின்னு வழிபடுறோம். நான் வழிபடல, அவரை குருவா ஏத்துக்கிட்டு அவரோட வழியில ஆத்ம விசாரணை நான் மேற்கொண்டு மற்றவங்களுக்கு நான் சொல்றேன். இதுபோல ஒவ்வொரு மகான்களும் அவர்களுடைய பாதையை அவர்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. விவேகானந்தர், ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் கல்கத்தா காளி கோயில்ல இருக்கும் பொழுது அங்க ராமகிருஷ்ணர் கூப்பிடுறாரு, இங்க வா நரேந்திரா, இங்க வா, நீ சாதாரண மனிதன் அல்ல. 10-12 வயசு பையன் கூப்பிட்டு, சாதாரண மனிதன் அல்ல, உனக்குள்ள இறைத்தன்மை இருக்கு, இறை சக்தி இருக்கு, இறைவன் தான் நீ அப்படின்னு சொல்லும் போது குரு தெரியுது. ஓ, இவனுக்கு தெரியும் பொழுது நரேந்திரனுக்கு ஆச்சரியம். எனக்கு எப்படி, நான் சாதாரண எல்லாரும் குழந்தைங்களோட பசங்களோட விளையாடிட்டு தானே இருக்கிறேன். அப்ப எனக்கு கடவுளை காட்டுங்க, அப்பதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு உரையாடல். அது ஒரு பெரிய ஒரு ஆன்ம ஒரு சம்பவம். பலார்னு ஒரு அரைஞ்சு ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் கன்னத்துல அரைஞ்சு உட்காரு அப்படின்னு சொல்லி, நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அது அந்த அந்த அனுபவத்தை அப்படியே தன்னுடைய சீடரா வரப்போறவருக்கு கொடுக்கிறாரு. உடனே விவேகானந்தர் அந்த கணத்திலிருந்து சீடரா மாறுறாரு. ராமகிருஷ்ணருக்கு ஒண்ணுமே தெரியாது. வேதங்கள் படிச்சது இல்ல, உபநிடதங்கள் படிச்சது கிடையாது. காளி கோயில்ல பூஜை செய்துட்டு இருந்தாரு. பூசாரி தினமும் காலையில நதியில இருக்கக்கூடிய தண்ணியை கொண்டு போய் காளி குளிப்பாட்டி விட்டுட்டு பூக்கள் வச்சு அர்ச்சனை பண்ணி அப்படியே இருந்துகிட்டு, காளிக்கும் தனக்கும் ஒரு இணக்கம் ஏற்பட்டுருச்சு, அவங்களும் நானும் ஒண்ணுன்னு நினைச்சு அப்படியே உள்ள போய் பக்தி வாழ்க்கத்துல அப்படியே அருள் கிடைச்சது அவருக்கு. விவேகானந்தர் அப்படி இல்லை. தன்னுடைய குருவை மிஞ்சி இவர் எல்லாத்தையும், வேதங்கள் எல்லாத்தையுமே அவர் படிச்சார். புராணங்கள், இதிகாசங்கள், 4 யோகங்கள், பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம், இத படிச்சாரு. தன்னுடைய குருவனுடைய புகழ அவரு சொல்லல, ஆனால் அந்த புகழ உலகம் ஃபுல்லா போய் அவர் பரப்புனாரு. அது அவருடைய வழி. அவர் அந்த 4 யோகத்தை பத்தி பேசியிருக்காரு. அமெரிக்கால இருந்து இந்தியாவிலையும் பேசியிருக்காரு. அது அவருடைய வழி. ரமணருடைய வழி ஆத்ம விசாரணை. விவேகானந்தருடைய வழி ஞான யோகம். புத்தருடைய வழி நிர்வாணம். மகாவீரருடைய வழி கைவல்யம். கபீர் வழி அன்பு. ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய வழி சூனியம், ஒன்னும் கிடையாது. ஜே கிருஷ்ணமூர்த்தி
இது போல ஒவ்வொரு மாணிக்கவாசகர், அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் இவர்களுடையது முழுக்க முழுக்க பக்தி யோகம்.